கடைசி நாள் எல்லா பங்குகளிலுமே எல்லா கவிகளிலுமே மாதா கவிகளிலுமே விசேஷமாக திருப்பலியூர் நற்கணையார் சில வைத்து இந்த நாளை சிறப்பாக நன்றியோடு மாதாவுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நாள். எனவே நம்முடைய ஆலயத்திலே தண்ணீரிலே ஒளியேற்றிய அந்த தங்கத்தாய் உண்மையிலே குடியிருக்கிறார்கள். இதை நாம் திருவிழா காலங்களிலே நாம் பார்க்கின்றோம். வெளியூர்ந்த அத்தனை மக்களுமே எப்படியாவது தண்ணீரிலே ஒளியேற்றிய தங்கத்தாயை நாம் பார்க்க வேண்டும், அவருடைய அருளை பெற வேண்டும் என்று பயங்கரமான ஒரு கூட்டமானது இருக்கும். எல்லா குருக்களும் எல்லா மக்களும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே இந்த வளாகமானது அருமையாக நிறைந்திருக்கும். ஆயிரம் நேரத்திலும் கூட ஆச்சரியப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறிய ஊரிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் அப்படி என்றால் முக்கியமான காரணம் ஆலயத்திலே குடியிருக்கின்ற தண்ணீரில் வெளியேற்றிய அந்த அற்புதமான தங்கத்தாய். எனவே இந்த கடைசி நாள் வணக்கம் முடிகிறது. இந்த நாள் பொன்னை வழக்கமாக இந்த ஊரிலே கொண்டாடப்படுகின்றது. எனவே அன்னை இயேசுவிடத்திலே பரிந்து பேசி நமக்கு பெற்றுத்தந்த அத்தனை காரியத்தை நினைத்து பார்த்து ஒட்டுமொத்தமாக போன மே மாதத்திலிருந்து இந்த மே மாதம் வரை அன்னை நம்முடைய குடும்பத்திலே செய்த அற்புதங்கள், ஆச்சரியங்கள், அதிசயங்கள், எல்லாம் நல்ல காரியங்கள் அத்தனையும் இயேசுவிடத்திலே பரிந்து பேசி பெற்று தந்திருக்கிறார். அதற்கு நன்றியோடு இந்த பஸ் மாநிலத்தை நன்றியோடு ஒப்பு கொடுப்போம். அது முடிஞ்ச நற்கனை ஆசி முடிந்து சப்பர கோயிலில் பங்கு வருவோம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும், பரிசுத்த ஆவிக்கும் மகிமை
கன்னிமரியே நீ பேறு பெற்றவள், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரும் உதரத்தை தாங்கினார். அல்லேலூயா. உம்மை படைத்தவரை நீ பெற்றெடுப்பி, ஏனெனில் என்றென்றும் நீ கன்னியாகவே இருக்கிறீர். அல்லேலூயா.
உம்மை படைத்தவரை நீர் பெற்றெடுத்தீர், எனினும் எந்தென்னும் நீர் கன்னியாகவே இருக்கிறீர். அல்லேலூயா. அன்னையும் கடவுளாய ஆண்டவரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டு உம் வழியாக வாழ்வின் முழுமை நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அல்லேலூயா. என் வாழ்வின் முதலே இயேசுவே, நான் வாழும் காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. நடத்தியது
உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். அன்னையும் கடவுளாகிய ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டு வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு எந்திரிக்க வேண்டாம், அமர்ந்தே இருங்கள். யோவான் செய்தி அதிகாரம் 19. இயேசு தம் தாயையும் அருகிலிருந்த தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயை நோக்கி, அம்மா, இதோ உன் மகன் என்றார். பின்பு சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் பாவம் நீங்குவதாக இயேசுவின் இறக்கமாய். கிறிஸ்து இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, உலக திருச்சபையானது மே மாதத்தை மாதாவினுடைய வணக்கமாக உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. நாமும் அதை பின்பற்றி நம்முடைய ஊரிலே மாதாவினுடைய வணக்கத்தை 31 நாட்களும் வாசித்து மாதா பிரார்த்தனை சொல்லி மாதாவிடத்தை ஜெபித்து பாட்டு பாடி கொண்டாடுகின்றோம். இந்த மாதாவை பற்றி 2 காரியங்கள் உண்டு. மாதாவுடைய வாழ்க்கை, மாதாவை பற்றி இன்னொன்று ஒவ்வொரு பங்கிலுமே மாதா இருக்கிறதை பற்றி. முதலிலே பார்க்கின்ற போது அன்னை கன்னிமரி அவர்கள் நாசரேத் ஊரிலே தாவீதின் குலத்திலே சுவைக்கின் அன்னம்மாள் என்பவருக்கு மகளாக பிறந்தவர்கள். சுவைக்கின் அன்னம்மாளுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை. அதன் பிறகு அற்புதமாக சுவைக்கின் அன்னம்மாள் அவர்களுக்கு மாதா பிறந்தவர்கள். தாவீதின் குலத்திலே பிறந்தவர்கள். தாவீதின் குலம் ஒரு பாட்டு. நாசரேத் ஊரிலே பிறந்தவர்கள். இது மாதாவுக்குள்ள. இந்த மாதாவுடைய சிறப்பு நான் தேடி பார்த்ததிலே 8 சிறப்புகள் உண்டு. இந்த 8 சிறப்புகளை நீங்கள் பாராமல் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, அன்னை கன்னிமரியாள் முன்குறிக்கப்பட்டவள். ஆதியாகம புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 15 வசிக்கின்றோம். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாகுவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள். அந்த பெண் தான் அன்னை கன்னிமரி. அதன் பிறகு நேரே புதிய பாட்டுக்கு வருவோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே வானத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து கபிரியேல் தூதன் இறங்கி வந்து, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. 3ஆவதாக பார்க்கின்ற போது அதே லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே எலிசபெத்தை சந்திக்கின்ற நேரத்திலே மாதா பரிசுத்த ஆவியாலே நிரம்பியிருக்கிறார். எலிசபெத்தை சந்திக்கின்ற போது எலிசபெத்தினுடைய வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பினாலே விளைகிறது. அதே லூக்கா 1:45 சொல்லல, ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்ற விசுவாசத்தை நீ பேறு பெற்றவள். 4ஆவதாக பார்க்கின்ற போது அதே லூக்கா செய்தி 13ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலே ஒரு பெண் தற்செயலா சொல்லலாம், கூட்டத்தில் உண்மை தாங்கிய வயலும் நீர் பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றதே. இதை நாம் பார்க்கின்றோம். இதை நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அதற்கான ஒரு கல்யாணம் அடுத்த செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு திருச்சபையானது அன்னை கன்னிமரிக்கு ஒரு 4 பட்டங்களை கொடுக்கின்றது.
பல டிஸ்கஷன் பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த வாரத்தில் சும்மா தேவமாதா தேவமாதா தேவமாதா. இப்போ அன்னை கன்னிமரின்னு சொல்லுவோம். தொடக்கத்தில் சின்ன வயதாக இருக்கும்போது தேவமாதா 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 தேவமாதா. கிபி 431 எபேசு சங்கத்தில் ஏறக்குறைய 150 கருதினார்மார்கள் இருந்த நேரத்தில் பெரிய கூட்டத்தில் நடிச்சாலும் அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. அன்னை கன்னிமரி இறைவனுடைய தாய். அதான் திருச்சபையாலேயும் அன்னை கன்னிமரிக்கு கொடுக்கப்பட்ட முதல் பட்டம் தேவ மாதா அல்லது இறைவனின் தாய் அல்லது மதர் ஆஃப் காட். இரண்டாவதாக 649 அன்னை கன்னிமரியை பற்றி பேசுகின்ற போது அன்னை கன்னிமரி முப்பெரும் கன்னிகை. இது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. திருமணமாவதற்கு முன்பதான் கன்னிகை, குழந்தை பெற்றெடுக்கும் போதும் கன்னிகை, குழந்தை பெற்ற பின்பும் அவள் கன்னிகை என்ற மறை உண்மையை திருச்சபை அறிவிக்கின்றன. அதன் பிறகு 1854 9வது பாப்பாளர் அன்னை கன்னிமரி அமலவிற்பது 7வது பட்டம். 8ஆவதாக 1950 12வது பத்தினாளர் பாப்பாளர் அன்னை கன்னிமரி உடலோடும் ஆன்மோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இது கன்னிமரிக்கு மட்டுமுள்ள ஒரு தனி தன்மை, வேற யாருக்குமே எந்த பெண்ணுக்குமே எந்த உயிருக்குமே கிடையாது. இப்படிப்பட்ட மாதாவை இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே லூக்காஸ் அருளப்ப நற்செய்தி 19:27 இது ஒரு தாய் என்று நமக்கு தாயாக கொடுத்து விட்டார். இது பொதுவானது, கன்னிமரிக்குள்ள பொதுவானது. அது வேளாங்கண்ணி மாதாவே இருக்கலாம், லூர்து மாதாவே இருக்கலாம், பாத்திமா மாதாவே இருக்கலாம், கல்யாண மாதாவே இருக்கலாம், மணல் மாதாவே இருக்கலாம், நம்முடைய மாதாவே எல்லாத்துக்கும் பொதுவானது. அதன் பிறகு ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒரு தனிப்பட்ட வேளாங்கண்ணி மாதா. அங்கே கப்பலிலே போராடி கொண்டிருந்த அந்த மாலுமிகளுக்கு காப்பத்தின் காரணமாக அவர்கள் இழந்து ஆலயம் எழுப்பினார்கள். அது வேளாங்கண்ணி மாதா. பிரான்ஸ் நாட்டிலே பெர்னத்து சிறுமிக்கு 18 முறை காட்சி கொடுத்தது. அதன் காரணமாக அது லூர்து மாதா. போர்ச்சுகல் நாட்டிலே பாத்திமா மாதா 3 பேருக்கு காட்சி கொடுத்தாங்க. தெரிஞ்சுங்க, லூசியா பிரான்சிஸ் ஜெசிந்தா. லூசியா பிரான்சிஸ் ஜெசிந்தா இந்த 3 பேருக்கு 6 முறை காட்சி கொடுத்து அது போர்ச்சுகல் நாட்டினுடைய பாத்திமா மாதா. இது பத்துக்காரருடைய மாதா, இது பூண்டி மாதா, மணல் மாதா. நம்முடைய ஊரிலேயே அன்றைக்கு அறிவுறுத்தல் ஊர் பங்கு உள்ளது தண்ணீரில் ஒளியேற்றிய தங்கத்தாய் மாதா. எனவே இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க மாதம் பல இடங்களில் பல பெயர்கள் அன்னை கன்னிமரிக்கு சில பெயர்களாக பல இடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட தண்ணீரில் ஒளியேற்றிய தங்கத்தாயை சிறப்பிக்கின்ற வகையிலே 31 நாட்களாக மாதாவுக்கு வணக்கம் செய்து முடிக்கின்றோம். எனவே அந்த மாதா இயேசுடைய பரிந்து வீஸ் மாதாவை நம்ம இப்போது போற்றிக் கொண்டே இருக்கும். அந்த தாய் தண்ணீர் ஒளியேற்றிய தங்கத்தாய் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பங்கையும், நம்முடைய பிள்ளைகுடத்தையும், நம்முடைய ஊர் நிர்வாகத்தையும், நம்முடைய பாடல்களும் எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பாளாக. ஆமென். எழுது. ஆண்டவத்தால் இந்த தம்முடைய கடைக்கு நோக்கினார். ஏனெனில் வலம் மிக்கவர் எனக்கு ஆரம்பம் செய்தார்கள்.
மரியாதையை தேர்ந்தெடுத்து எல்லா தலைவரையும் அவளை பேருடையால் என போற்ற வேண்டும் என விரும்பினார் தந்தையாகிறவர். அவரை புகழ்ந்து நம்பிக்கையுடன் கொண்டாடுவோம். இறைவா திருச்சபை வழிநடத்தும் பாப்பானவரையும் ஆயர்களையும் குருக்களையும் அருள் சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவாவும் எங்களுடைய இந்திய நாட்டையும் முக்கியமாக தமிழ்நாட்டையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் தலைவர்களையும் அமைச்சர்களையும் அதிகாரிகளை நீர் ஆசீர்வதித்து மக்களை வழிநடத்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த செட்டி விளைப்பாண்டிய இந்த சமுதாயத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னையினுடைய அருளால் நாங்கள் கிடைத்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து இந்த செட்டிவளை மக்களையும் கமிட்டி நிலைப்பாளர்கள் குழுவினரே நிர்வாகத்தையும் நம்முடைய வீடு பணியாளர்களையும் எல்லா மக்களையும் ஆசிரியர் மக்களையும் பணிகளுத்தையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி செழிக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவருடைய பாவங்களை பாராமல் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நீ வாக்களித்த பெருமத்தை அருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட கருத்துக்களை மன்றாடுகிறோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, மடிவார்களாக எங்கள் உள்ளத்தின் உடலில் என்னும் நரம்பற்ற மகனை விரும்புகின்றேன். என்னும் கன்னியானவை மிக்க எங்கள் அந்த மரியாதையின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களை விடுதலை அடைந்து நிலையான பெற்று மகிழச் செய்தருளும். எங்கள் அன்பு ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாத்தையும் பாதுகாத்து முடிவில் வாழ்க்கை நம்ம அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவாரு. இறைவனுக்கு நன்றி.
நிலையான புகழுக்குரிய தூய்மை நீரை நன்மைக்கு எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் நாளுமே. எழுபவரே ஆராதனை புரிவோம். என் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். என் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மை முழுதும் நினைந்திருக்க அழைப்பவரே. வருக வருக என்று அழைக்கும் மனதில்
ஜெபிப்புமாக இறைவாயின் வியப்புக்குரிய அருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளில் எங்களுக்கு நீர் விட்டு சென்றி உமது திருவுட திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பறவைகளை விடாமல் அனுபவிக்க அருள்புரி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
கிருபை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்தரசர் வாழ்க. அரசு வருக, மடியே வாழ்க. இப்போது எல்லோரும் மனதாற்படிவிட்டு சப்பரத்தை நோக்கி கரங்களை குவித்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சப்பரம் மந்திரிக்கப்படுகிறார். பிதாசுர பரிசுத்தாவின் பெயராலே தந்தையாக இறைவனுக்கு மாணவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியினத்துடன் உங்கள் ஆவேசத்தில் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. எல்லாம் உள்ள தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் கோள்வையாக நீர் குறித்துள்ள எல்லைகள் வலம் வந்து உங்களை போற்றிக் கொள்கின்றன. எங்கள் பாதுகாவலியான தண்ணீர் மொழியேற்றிய தங்கத்தாய் வழியாக எங்கள் புதனஞ்சியை நன்றி உணர்வோடும் பெருமகளோடு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணப்ப திருப்பயன்கள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்று உண்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவனாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உங்களை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஜெபிக்குமாக. ஆண்டவரை உங்கள் அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த சப்பரத்தை நீர் ஆசீர்வதித்தீர்கள். இது பகுதி வரும் இடமெல்லாம் இறையாற்று செயல்படுவதாக ஒளி உண்மை ஒளி வீசுவதாக. பிதாசுரன் பரிசுத்தாவின் பெயராலே உலகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்கள் பாதுகாவலியான பரலோக மாதாவே, எங்கள் பாதுகாவலியான பரலோக மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலியான பரலோக மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கட் பண்ணிடுவோமா?